நடிகை சுபாஷினி அவர்களோட மறைவுக்கு பின் அவங்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட மூட்டைகள் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன மூட்டை, எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல சீரியலான கயல் அப்படிங்கிற நாடகத்தில் நடிச்சு புகழ் பெற்றவங்க தான் சுபாஷினி அவர்கள். சமீபத்தில் அவங்க கணவரோட ஏற்பட்டிருந்த பிரச்சனையில விபரீத முடிவெடுத்து நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ரொம்பவே ஜாலியான ஒரு பொண்ணு, ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஏன் இப்படி ஒரு கோழைத்தனமான முடிவு எடுத்தாங்க? இதற்கு பின்னாடி வேற எதுவும் காரணம் இருக்குமா? அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கு. அதே நேரம் இன்னொரு புறம் அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவங்கள பத்தின நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சுபாஷினி அவர்கள் இறந்த 3 நாட்கள் கழித்து அவங்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட மூட்டைகள் வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு மூட்டை அப்படிங்கிறது கயல் சீரியல் டீம்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பொதுவாகவே ஆக்ட்ரஸ் எல்லாமே செட்ல வந்து அவங்களோட துணிமணிகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பொருட்கள், மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சுருப்பாங்க. அதுலேயும் பொண்ணுங்களை சொல்லவே வேணாம். அவங்களோட காஸ்டியூம்லேருந்து, அவங்களோட மேக்கப் செட்லேருந்து, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ஒரு செட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்போவுமே இருக்குமாமா. ஏன்னா அடிக்கடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், மேக்கப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே அவங்களுக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிறதுனால அங்கே அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் சுபாஷினி அவர்களும் அவங்களோட பொருட்களை வச்சுருந்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு சனி ஞாயிறு என்ஜாய் பண்ண வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் இப்படி அவங்க அந்த ஒரு வீக்கெண்டில் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவங்களுடைய பொருட்களை தான் அந்த ஒரு டீம், அதாவது கயல் சீரியல் டீம் அவங்களோட வீட்டுக்கு திருப்பி அமைச்சிருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட சார்ஜர், அவங்களோட மற்ற மேக்கப் ஐட்டம்ஸ், இது மட்டும் இல்லாமல் அவங்க சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களையுமே செட்டில் இருந்து பேக்கப் பண்ணி சுபாஷினி அவர்களோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அது சமீபத்தில் சுபாஷினி அவர்களோட வீட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் அதிலிருந்து அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட துணிமணிகள்லாம் பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி உண்மையிலேயே நமக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள் ரீசெண்டாக எல்ஐகே படத்தோட ரிலீஸ் ஈவெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக அனிருத்தை பற்றி பேசியிருந்தாரு. குறிப்பாக ஆரம்பத்தில் என்கிட்ட சுத்தமாக பணம் கிடையாது, வெறும் ஒரு 200 மட்டும்தான் என் பர்ஸில் இருந்துச்சு. நானும் ரவுடி தான் கதையை வந்து பாண்டிச்சேரியில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே நான் போய்கிட்டு இருக்கேன். வெறும் 200 வச்சு மட்டும்தான் நான் போனேன். அங்கே போயிட்டு எதனாலுமே பேசிக்கலாம், நமக்கு தேவை கதை தான் அப்படின்னு. பட் அனிருத் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி நான் போகும்போது அனிருத் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணிவிட்டு, விக்கி இது மாதிரி உங்கள் பேக்கில் ஒரு 50,000 வச்சுருக்கேன், அதை நீங்கள் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே அந்த ஒரு டைம் என் இதே வந்து பயங்கரமாக வந்து கனத்து போச்சு. பஸ்ஸில் போகிறப்ப பூரா அழுதுகிட்டே தான் போனேன். ஏன்னா ஒரு 200 வச்சுட்டு போனவனுக்கு 50,000 கொடுத்து பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். அனிருத் மாதிரி ஒரு நண்பர் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார். அனிருத் அவர்களை பற்றி விக்னேஷ் சிவன் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்த இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.